நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடல்களை அடையாளம் காண இளைஞர்கள் உதவி செய்து வருகின்றனர். நிலச்சரிவில் தங்கள் நண்பர்களின் நிலைமை பற்றி தெரியாத சூழலில் உடல் பரிசோதனை செய்யும் கிடங்கில் பணியாளர்களாகவே மாறியுள்ளனர். இரவு பகலாக உறக்கமின்றி உறவினர்கள் உடல்களை அடையாளம் காண உதவிகள் செய்து வருகின்றனர். மேலும் நண்பர்களை அடையாளம் காண பிரேத பரிசோதனை கிடங்கிலேயே காத்திருக்கின்றனர். இருக்கீங்க, யாரை காணோம்? நாங்கள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இங்கே இருக்கோம். எப்படின்னா நாங்கள் இது நடந்து அந்த போடி இங்கே வருதில்ல, இங்கே போடி வந்து இந்த ப்ரீசலுக்குள்ளாத மாற்றுறது முதல்ல நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் ஒரு 3 பேர் 6 பேர் இருக்குது டோட்டலாக. பாக்கி இருக்கிற என் கூட இருக்குது. அவரோட இது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜெயேஷ், என் மச்சான் சிக்கு, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். 7 நாள்லேருந்து ഈ ടൈം வரைக்கும் நாங்கள் நைட்டும் டேயும் ஃபுல்லு இங்கே தான் இருக்கோம். தூங்குறதுக்கு இருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 1 hour தான் நாங்கள் தூங்குவோம். தூங்குறது நம்ம ஒவ்வொரு ஆൾക്കാரும் இங்கே நிப்பாட்டிட்டு தான், இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே நம்ம ஜீப் இருக்குது, அது நிப்பாட்டிட்டு அதெல்லாம் தூங்குவாங்க. அது தூங்குனதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் என்னோட ஊரில் இருக்கிற ஆளுங்க, அவர் இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் ஆளுங்க. அப்போ நமக்கு இங்கேருந்து வரும்போது நமக்கு மாஸ்க்கு மாற்றிச்சுன்னா நமக்கு அங்கே இருக்கிற ஆளுங்களை எனக்கு பார்த்தா தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொண்டு போய் ஆளை கொண்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து ஐடி பண்ணி ஒரு 80% இல்லை 80% ആളുകളെ നാണേ ഐഡൻറ്റിഫൈ பண்ணியிருக்கோம். இந்த സംഭവം നടന്ന ദിവസം രാവിലെ 8:30 മുതൽ ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. അന്ന് മുതൽ ഐഡൻറ്റിഫൈ ചെയ്യാൻ വരുന്ന ആൾക്കാരെ നമ്മൾ ബോഡികൾ കാണിച്ചു കൊടുക്കുകയും അവർക്ക് ആരാണ് എന്താണെന്നുള്ള ഐഡൻറ്റിഫിക്കേഷനൊക്കെ കാണിച്ചു കൊടുക്കുകയും ഓരോ ആൾക്കാർ വരുമ്പോഴും ബോഡി തുറന്ന് അവർക്ക് എന്താ പറയുക, പല ആൾക്കാർ ഒരു ദിവസം ചുരുങ്ങിയത് ഒരു 10-100 ആൾക്കാരെങ്കിലും വരും. അവർക്ക് എല്ലാവർക്കും നമ്മൾ ഒരറപ്പോ യാതൊരു വെറുപ്പും കൂടാണ്ട് നമ്മൾ ആ ബോഡി കാണിച്ചു കൊടുക്കാനും പിന്നെ കണ്ട ഐഡൻറ്റിഫൈ ബോഡികൾ വിട്ടുകൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് അത് വളരെ എന്താ പറയുക, ഒരു അറപ്പോ വെറുപ്പോ കൂടാണ്ട് നമ്മൾ എല്ലാം ഈ നിമിഷം വരെയും ഒരു ഇതും കൂടാണ്ട് നമ്മളിത് ചെയ്യുന്നുണ്ട്. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.